மலையோரமும் ஏரி கரையோரமும் இந்த மண்ணோட எல்லைகளும் அமைதியா இருக்க ஒரு காரணம் இருக்கு. அங்கே முறுக்கு மீசையோடு, கையில் வாள், கண்ணில் தீயும் நீதியும் ஏந்தி ஒரு சக்தி நிசப்தமா வீற்றிருக்கும். குழந்தை அழுதா, மனசு பதறினா, மூத்தவர்கள் கண்ண மூடி சொல்லும் ஒரே நம்பிக்கை, ஐயனாரப்பன் பார்த்துக்குவார். ஆம், அவர்தான் ஊர்காவல் தெய்வம் ஐயனார் சாமி. கோயிலுக்குள்ளே உட்கார்ந்து அருள் புரிகிற தெய்வம் இல்ல, ஒவ்வொரு ஊருக்கே காவலா நிக்கிற தெய்வம். அதனாலதான் பழைய காலத்துல ஐயனாருக்கு சிலை கூட வைக்க பயந்தாங்க. ஒரு இடத்துல கட்டுப்பட்டா அவரோட சக்தி குறையும்னு நம்பினாங்க. அதுக்காகவே ஊரின் எல்லையில, காட்டுக்கரையில, வெளிச்சமும் இருட்டும் சந்திக்கிற இடத்துல அவரை நிறுத்தினாங்க. நள்ளிரவு நேரம் எல்லாரும் தூங்கும் போது ஐயனார் மட்டும் விழிச்சிருப்பாராம். குதிரை ஏறி ஊரையே சுற்றி வயல், கிணறு, வீடு எல்லாம் பார்த்துட்டு வருவாராம். ஒரு குடும்பம் கஷ்டத்திலிருந்து தப்பிச்சு வந்தா, ஒரு குழந்தை காப்பாத்தப்பட்டா, ஒரு பயம் தீர்ந்தா, இனி எங்க ஊரையும் எங்க குடும்பத்தையும் நீதான் பாதுகாக்கணும் சாமின்னு சொல்லி ஒரு மண் பொம்மை குதிரைய ஐயனார் கோவில்ல நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. ஐயனார் பணக்கார தெய்வம் இல்ல, ஏழைகளிடம் பளிங்கு கோபுரம் கேட்காத தெய்வம். அவர் ஊருக்கு காவல் தெய்வம் மட்டும் இல்ல, இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்த பல தலைமுறைகளின் குலதெய்வமும். வருடா வருடம் ஐயனாருக்கு பொங்கல் வைத்து படைப்பது ஒரு சடங்கு அல்ல, அது தமிழர் உயிரோடு கலந்த மரபு. குலதெய்வங்களை வணங்குவோம். உங்கள் குலதெய்வம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.